எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான முறையில் ஒரு மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வடக்கல் வச்சாச்சுங்க, எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, கடுகு போட்டாச்சுங்க. இந்த கிரேவி சிம்பிளாக தான் இருக்குங்க, டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க இந்த கிரேவி. பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு. பச்சை மிளகா 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போட்டுங்க. பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டுங்க. பாருங்கள், தக்காளி சூப்பராக வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முக்கியமான பொருள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூம் நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கு மஷ்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூளுங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தூளுங்க, அப்புறம் உப்புங்க. உப்புங்க, அப்புறம் கொஞ்சோண்டு கறி மசாலா தூளுங்க. அவ்வளோதான் நம்ம டிஷ்ஷோட இது. காரம் சரியாக இருக்குங்க, வேறு ஒன்றும் சேர்த்த வேண்டாம். கடைசியில் வேணால் நம்ம பத்தலைனா கூட கொஞ்சம் மாவு கூட ஆக்குங்க. இதை நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு காமிக்கணும். பாருங்கள், மஷ்ரூம் எப்படி சூப்பராக கொதிக்குதுன்னு. தண்ணியே ஊற்றுலைங்க, அதே நல்லா கலக்கிட்டு இந்த அளவுக்கு கொதிக்குதுங்க. நம்ம வேக வச்சது சரியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டுட்டுங்க. பத்தலைனா வேகலைனா வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. சுண்டுட்டுன்னு காமிக்கிறேன். நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம், சூப்பராக வெந்துருச்சுங்க இந்த மஷ்ரூமு. பாருங்கள், இந்த மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது சப்பாத்திக்கு தாங்க செஞ்சுருக்குறோம். சூப்பராக இருக்குதுங்க இந்த கிரேவி. இந்த மாதிரி சிம்பிளாக இப்போ நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை தான் துதிக்குங்க. நான் கருவேப்பிலை மட்டும் துதிக்கிறேன். இந்த மாதிரி கிரேவி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியானதும் வேறு, டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ங்க.